சில விஷயங்களை நிறைய இடத்துல சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கான டைமிங்கோ சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ நான் கரெக்டாக நான் எந்த இடத்துலையும் சொல்ல முடியல. ஸோ இந்த இடத்துல சொல்கிறது எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக பொண்ணுங்க எல்லோரும் நினைப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு எதிரி இன்னொரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் சொல்வேன், என் லைஃப்பில் அது கிடையவே கிடையாது. ஏன்னா என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு பொண்ணு தான் எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஐயோ, கண்ணி தண்ணிலாம் வந்துட்டு போகுது. கொஞ்சம் வளர்றதை மட்டும் கட் பண்ணிடுங்க. இதுக்கு தான் நான் மேக்கப் போடலன்னு சொன்னேன், தெரியுதா? ஒவ்வொரு பொண்ணுக்குமே ஒரு பொண்ணு தான் எதிரின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் கிடையவே கிடையாது. என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு லேடி தான் என்னை பின்னாடி இருந்து நீ முன்னாடி போ அப்படின்னு என்னை தள்ளி விட்டுருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டாக சொல்கிற ஆள் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் மகேஸ்வரி. ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஊருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐயோ நான் நல்ல டைலாக்லாம் அழுகு வருது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அப்போ வந்தப்போ இவங்களையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்களோட மாமியார், அந்த அம்மா இப்போயும் அவங்க ஒரு அம்மாவாக என்னை வழி நடத்திட்டே தான் இருக்காங்க. அவங்க நிறையா வீட்டில் இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு தட்டக்கூடாது, சத்தம் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நீ என் வீட்டில் இருமா, நீ என் வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடு அப்படின்னு ஊக்கப்படுத்தினது சிவமணி அம்மா. ஸோ அந்த அம்மாவை லைஃப் ஃபுல்லாக நான் மறக்கவே மாட்டேன். ரெண்டாவது அவங்க சைடு இருந்து அவங்க மருமக, என் பொண்ணு வருவா, நீ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அங்கே ஸ்டார்ட் பண்ணனால அடுத்த கான்ஃபிடென்ட்டோடு நான் இந்த தம்மம்பட்டிக்குள்ளே வந்தேன். இந்த தம்மம்பட்டிக்குள்ளே நான் பெருமையாக சொல்லுவேன், இங்கே இருக்க அத்தனை ஸ்கூல்லையுமே நான் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு மேம் என்னை டேரெக்டாக பார்த்து, நீங்கள் இங்கே கிளாஸ் எடுத்தே தான் ஆகணும், நான் உங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பி விட்றேன், எத்தனை பிள்ளைங்க நீங்கள் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி இழுக்காத குறையாக இங்கே இழுத்துட்டு என்னை தம்மம்பட்டிக்குள்ளே நிறுத்தினது சுஜி மேம். ஸோ சுஜி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அதை மறக்கவே மாட்டேன். இந்த டயத்தில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சேன். சுஜி மேம், ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம், சரி நம்ம இங்கே வந்துட்டோம் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு அந்த இடத்துல இருந்து நளினா மேம், அந்த இடத்துல என்னோட இடம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் சப்போர்ட் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு அவங்க அந்த மேம் தான் எனக்கு ஃபுல்லாக என்னை கேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கேர் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் என்னோடய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு கடை, ஒரு மெயினான இடத்துல ஒரு கடை ஷாப்பு அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி எந்த ப்ராப்ளம்ஸும் இது வரைக்கும் அவங்க என் காதுக்கு கொண்டு வந்ததே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நளினா மேம் தான் இங்கே என்னை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்தாப்பில் இன்னொருத்தவங்க சொல்லணும் அப்படின்னா காயத்ரி மேம். அவங்க மேம் இந்த இடத்தோட கிளாஸோட நிறுத்தாதீங்க, நம்ம பப்ளிசிட்டி ஆகணும், அடுத்துக்கு என்ன பண்ணணும், இங்கே போய் கேட்கலாம், அங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ இவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் இருந்தது. இப்போ இங்கே இதே மாதிரியான பாயிண்ட்ஸ் இங்கே இருக்க ஒவ்வொரு பேரண்ட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் இங்கே வந்த ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டேன். மற்றபடி எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருந்து இங்கே இருக்க அத்தனை பேரண்ட்ஸும் எவ்வளவோ ப்ராப்ளம் வந்திருக்கு, இங்கே நாங்கள் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராப்ளத்தையும் தாண்டி நீங்கள் முன்னாடி போங்க மேம், நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்குது. போக போக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.